விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிடம் பகுதியில் இப்போது நாம் பார்க்க இருப்பது பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி அப்படிங்கிறத பற்றி தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பழைய காலம் மாதிரி பேசினா அவங்கள உடனே பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி சொல்லிடுவாங்க. ஆனால் இது நாமளாக உருவாக்குன சொல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இது 46லேருந்து, அதாவது 1946லேருந்து 1964க்குள் பிறந்தவர்கள் பூமர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் உலக போருக்கு பின் இந்த காலகட்டத்தில் இந்த இடைவெளியில் திடீரென அப்படியே அதிகரித்தது மக்கள் தொகை. பிற குழந்தைகள் அதிக அளவில் பிறந்தார்கள். அப்போ பூம் அப்படின்னா திடீரென அதிகரிப்படுறது. அப்படி திடீரென அதிகரித்ததால் அந்த ஜென்ரேஷன் பூமர் ஜென்ரேஷன் சொல்லப்பட்டது. இது ஒரு அறிவார்ந்த சொல் தான். அப்போ இந்த 46லேருந்து 64க்குள் பிறந்த மக்களை தான் நாம் பூமர் அங்கிள், பூமர் ஆண்டின்னு சொல்லணும். மற்ற யாரையும் சொல்லக்கூடாது. சரிதுங்களா? ஓகே, மீண்டும் நல்லதொரு சொல்லணும் உங்களை சந்திக்கிறேன்.